வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. பால் கொழுக்கட்டை செய்யும் போது கொழுக்கட்டை கரையாமல் நல்ல ஈஸியாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காட்டியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தான். இதில் கொழுக்கட்டை, இடியாப்பம், அப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு எல்லாமே செய்யலாம். ரொம்ப அருமையாக வரும். எப்படி செய்யணுங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அருமையாக வரும். இடியாப்பமும் பார்த்திங்கன்னா நல்லா பூ போல் சூப்பராக வருங்க அந்த மாவில். இப்போ இன்றைக்கி கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கிட்ட தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மாவு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுருவோம். ஃபஸ்ட்டு நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நெய் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். நமக்கு உருட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா கையில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொதிக்க வச்சது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் தளன்னு. அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா ஒரு மாவுக்கும் தண்ணியோட அளவு வித்தியாசப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கலந்து விட்டுகிட்டே இருங்க. தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். சூடாக இருக்கும், அதனால் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மாவு கலந்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கணும்னு. இப்போ தண்ணி ஊற்றி இது போல் கலந்துகிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூடான தண்ணியாக இருக்கிறதுனால மாவு வெந்து கையில் ஒட்டாத பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து இது நல்லா சூடாக இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை நல்லா பிசைஞ்சு ஒன்றா சேர்த்துக்குவோம் மாவை. கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் இந்த மாவெல்லாம் நல்லா இது போல் வலிச்சு விட்டு ஒத்தாப்பில் நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அது போல் நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நமக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா தான் கொழுக்கட்டை நம்ம வேக வைக்கும் போது கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இது வந்து உங்கள் எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த அளவு சின்ன சின்னதாக இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இது போல் நீளமாகவும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உருண்டை ஷேப்லேயும் நம்ம பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இதே போல் பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்குங்க. அதை அடுப்பில் வச்சு ஒரு 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.5 கப்பு மாவுக்கு 4.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி வைக்கணும். ஒரு கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி அப்படி கணக்கு பண்ணி 4.5 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறின கடலைப்பருப்பை இந்த தண்ணியில் சேர்த்து வேக வச்சுக்குங்க. ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் சேர்க்கணும். கொழுக்கட்டையை இப்பயே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா கடலைப்பருப்பு வேகாது. அதனால் இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டையும் பாருங்கள் நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சின்ன சைஸில் உள்ள தேங்காயை எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் திக்காக எடுத்து வச்சுட்டு 2வது பாலும் எடுத்து வச்சுருக்கேன். அதோட அளவு ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டையை சேர்த்து வேக வைக்கணும். கொழுக்கட்டையை நம்ம இன்றைக்கி 2வதாக எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அதை சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் சேர்த்து வேக வைக்கணும். நீங்கள் கொதி வரங்காட்டி சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா கொழுக்கட்டை கரைஞ்சி போயிடும். நிறைய பேருக்கு கொழுக்கட்டை கரையிறதுக்கு காரணம் இவ்வளவு இதனால தான். ஏன்னா தண்ணி கொதி வரத்துக்கு முன்னாடியே சேர்த்துருவாங்க. அப்படி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதே போல் கொழுக்கட்டையை சேர்த்த உடனே நம்ம கலந்து விடக்கூடாது. அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்து வரும். வெந்து கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா தன்னாலே மேலே எழும்பி வரும் வெந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா போதும். இது வந்து நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். எல்லா கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா வெந்து நல்லா மேலே மிதக்கும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அது வெந்துகிட்டு இருக்கப்போ இடையில நம்ம இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்குவோம்.
வெல்லம் வந்து பாகுபதம்லாம் கிடையாது, வெல்லம் கரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1.5 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு அளவுக்கு வெல்லம் இடிச்சிட்டு இது போல் அளந்துக்குங்க, சரியான அளவாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். வெல்லத்தில் தூசு மண் எல்லாம் இருக்கும், அதனால் நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வெல்லம் நல்லா கரையிட்டோம். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணியை இதில் வடிகட்டி சேர்த்துக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த கொழுக்கட்டையில் சேர்த்துருக்க தண்ணியோட அளவு, வெள்ளைப்பாகோட அளவு எல்லாமே சரியான அளவாக இருக்குங்க. நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பாகில் இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த வெள்ளைப்பாகு இனிப்புலாம் வந்து நல்லா அந்த கொழுக்கட்டைக்குள்ளே இறங்கி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து கொதிக்க விடுங்க. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கடைசியாக இறக்க போகிறப்ப நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முதல் தேங்காய் பாலை, இதில் நல்லா திக்கான தேங்காய் பாலை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக கொதி வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்கா கொழுக்கட்டையோட டேஸ்ட்டு மாறிடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு தளர்வாக இருந்தால் தான் நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். எடுத்து சாப்பிட்ற பக்குவத்துக்கு கரெக்டாக வந்துடுங்க. இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன பக்குவத்தோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.